அதே மாதிரி தான் பரிசுத்தம் என்னும் வேர். பைபிள் சொல்லுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. 11ஆம் நிருபம் 11வது அதிகாரம் 16வது வாக்கியம். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தா, பிசைந்த மாவுனது எப்படி இருக்குமா? அப்புறம் வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். போன வாரம் புளித்த மாவை குறித்து செஞ்சோம் பேசணும். இந்த வாரம் பைபிள் சொல்லுது, மாவானது முதற் பலனானது எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். இந்த முதற் பலன்னா யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதற் பலன்னா யாரு? நம்ம. நானும் என் மனைவி முதற் பலன் கர்த்தருக்கு முன்னாடி. அடுத்து என் பையன்லாம் பிசைந்த மா. என்னது? பிசைந்த மாவு. நான் பரிசுத்தமா இருந்தாதான் அவன் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமா இருக்க முடியும். வேறு பரிசுத்தமா இருந்தாதான் கிளைகள் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா. இந்த மாவு முதற் பலனான மாவு பரிசுத்தமா இல்லைன்னா பிசைந்த மாவு எப்படி பரிசுத்தமா இருக்கும்?